ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி 10th மேக்ஸில் பயிற்சி 2.4 மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசை. இங்கே கீழே கொடுத்துருக்க தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி சம்மில் என்ன செஞ்சுருப்போம், ஃபஸ்ட்டு 4 உறுப்பு கண்டுபிடிச்சிருப்போம். அவங்க எண்ணாவது உறுப்பு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, எண்ணாவது உறுப்புலேருந்து ஃபஸ்ட்டு 4 உறுப்பு கண்டுபிடிச்சிருப்போம். அவங்க இப்போது என்ன செஞ்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு 4 உறுப்பு கொடுத்துருக்காங்க, எண்ணாவது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இந்த இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, 2லேருந்து 5 கூடியிருக்க தான் செய்யுது, கண்டிப்பாக கூடியிருக்கு. அப்போ சப்போஸ் என்ன செஞ்சுருப்பாங்க, கூட்டியிருப்பாங்க, இல்லாட்டி பெருக்கியிருப்பாங்க ஏதாவது ஒரு நம்பரோட. பாருங்கள், 2லேருந்து 5 பெருக்கும் போது என்ன வரும், கூட்டும் போது என்ன வரும், 3 கூட்டினோம்னா 5 வரும். அதே மாதிரியே 3 கூட்டினோம்னா 10 வருதான்னு பாருங்கள், கண்டிப்பாக வரல, அப்படி தானே. அதே மாதிரியே 3 கூட்டி பாருங்கள், என்ன வரும், 8 வரும். அப்போ கண்டிப்பாக அந்த கான்செப்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. அப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இதில் 1 இருக்குது. சரிங்களா, 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 1 வரும். அதே மாதிரி 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். அப்படி தானே, 16 வரும். எல்லாமே இந்த நம்பரோட பக்கத்தில் வருது, அப்படி தானே, பக்கத்தில் வருது. என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே 1 ஸ்கொயர் பண்ணி அதோட 1 கூட்டியிருக்காங்க. இங்கே 2 ஸ்கொயர் பண்ணி 4 வரும், அதோட 1 கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 3 ஸ்கொயர் பண்ணி அதோட 1 கூட்டியிருக்காங்க. இங்கே 4 ஸ்கொயர் பண்ணி அதோட 1 கூட்டியிருக்காங்க. அப்படி தானே, எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்காங்க. ஒவ்வொரு நம்பரையும் 1லேருந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, இங்கே 3, இங்கே 4, எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்காங்க. அப்போ ஏஎன் எண்ணாவது உறுப்பு என்ன வரும், இந்த மாறுது பார்த்தீங்களா, இந்த நம்பரை என்ன போடுவோம், என்னு எடுப்போம். சரிங்களா, மாறுதா அந்த நம்பரை என்னு எடுப்போம். அப்போ என் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது 1. சரிங்களா, எண்ணை ஸ்கொயர் பண்ணி அதோட 1 கூட்டியிருக்காங்க. இதில் எண்ணுங்கிறது என்னது, பிலாங்ஸ் டு எதில் இருக்கும், இயல் எண்கள். சரிங்களா, எண்ணுங்கிறது இயல் எண். இயல் எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து 1 2 3 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இது என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என், இந்த இதையும் கண்டிப்பாக போடணும். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது இது பாருங்கள், 0 1/2 2/3 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த 0 கீழே 1 இருக்கதான் நினச்சிக்கோங்க. சரியா, இப்போ கீழே பாருங்கள், எல்லாமே என்னது 1 2 3 எல்லாமே இயல் எண்களில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி தானே, என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் இயல் எண்கள்லேருந்து. அப்போ கீழே இருக்கிறது என்னது வந்துருச்சு, நம்மளுக்கு எண்ணுன்னு வந்துருச்சு. சரியா, என்னது எண் 1 2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்படி தானே, எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஆனால் மேலே உள்ளது பாருங்கள், கீழே உள்ளதை விட 1 கம்மியாக இருக்குது. அப்படி தானே, எப்படி இருக்குது, கீழே உள்ளது 1 இருந்துச்சுன்னா இங்கே 1 - 1, இங்கே கீழே உள்ளது 2 இருந்துச்சுன்னா இங்கே 2 - 1, கீழே உள்ளது 3 இருந்துச்சுன்னா அது 3 - 1 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்படி தானே, அதாவது கீழே இருக்கிறத விட 1 கம்மி பண்ணி எழுதியிருக்காங்க. இங்கே எண்ணா இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும், n - 1. சரியா, மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பர்லேருந்து 1 கழிச்சு எழுதியிருக்காங்க. 2 - 1 என்ன வரும், 1. அதே மாதிரி 3 - 1 2. சரிங்களா, கீழே இருக்கிறது 1னா மேலே இருக்கிறது 1 - 1, அதனால கீழே இருக்கிறது என்னன்னா மேலே இருக்கிறது n - 1. சரிங்களா, n பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். அடுத்து மூணாவது இது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 3 8 13 18 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரியா, இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 5 × 1 என்ன வரும், 5 வரும். சரியா, அடுத்து 5 × 2 என்ன வரும், 10 வரும். அதே மாதிரி 5 × 3 என்ன வரும், 15 வரும். அதுக்கடுத்து 5 × 4 என்ன வரும், 20 வரும். பாருங்கள், இங்கே என்னது இருக்குது, 5லேருந்து 2 கழிச்சு எழுதியிருக்காங்க. அப்படி தானே, 3. அதே மாதிரி 10லேருந்து 2 கழிச்சு எழுதியிருக்காங்க, என்னது 8. அதே மாதிரி 15லேருந்து 2 கழிச்சு எழுதியிருக்காங்க 13. 20லேருந்து 2 கழிச்சு எழுதியிருக்காங்க 18. எப்படி, 5ஓட 1 பெருக்கி 2 கழிச்சிருக்காங்க. அதே மாதிரி 5ஓட 2 பெருக்கி 2 கழிச்சிருக்காங்க. 3 பெருக்கி 2 கழிச்சிருக்காங்க. அதே மாதிரி 4 பெருக்கி 2 கழிச்சிருக்காங்க. அப்போ ஏஎன் பொது உறுப்பு எப்படி வரும், ஃபஸ்ட்டு -2. கண்டிப்பாக 2 மாறவே இல்லை, அதனால் அந்த 2 அப்படி போட்டுக்கோங்க. இந்த 5ம் என்னது மாறவே இல்லை, அப்படி தானே. அப்போ அந்த 5ஐயும் அப்படி போட்டுக்கோங்க. ஊடால இருக்க இந்த 1 2 3 4 இதுதான் மாறுது. அப்போ அதுக்கு பதிலாக தான் என்ன போடணும், என் போடணும். சரிங்களா, இப்போ என் பிலாங்ஸ் டு என் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், கேபிட்டல் என். கேபிட்டல் எண்ணுங்கிறது இயல் எண்கள். இயல் எண்கள்லேருந்து
ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. இயல் எண்கள் என்னது 1 2 3 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போது இது என்ன வரும் 5 இன்ட்டு n மைனஸ் 2 ஒரே ஒரு இது செக் பண்ணி பாருங்கள். a1 = 5 இன்ட்டு ஃபஸ்ட்டு உறுப்பு என்னது 5 மைனஸ் 2 3 வந்துருச்சா. ஃபஸ்ட்டு உறுப்பு பாருங்கள் 3 வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து கரெக்ட் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.